ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆரோநிலை சேனல். எளிதான முறையில் ரைஸில் லட்டு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி லட்டு செய்யலாம். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லட்டு செய்கிறதுக்கு தேவையானது புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்து வைக்கலாம். வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். தேங்காயை துருவி வச்சுருக்கேன். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுருக்கேன். அரிசியை தட்டுறேன். அரிசியை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். அரிசி பொன்னிறமாக வரும்போது கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜுக்கு இருக்குது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அரிசி எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்டு, அரிசி ரொம்ப கருகாமல் கரெக்டான ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும். அரிசியை நல்லா வறுக்கும் போதே கொஞ்சம் வாசமாக காணப்படும். வறுத்த அரிசியை பாத்திரத்தில் தட்டி ஆற வைக்கிறேன். மறுபடியும் சட்டி அடுப்பில் வச்சு ஆல்ரெடி துருவி வச்சுருக்கிற தேங்காவை நல்லா வறுக்கிறேன். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். தேங்காவை வறுக்கிறதுனால கொஞ்சம் வாசமாகவும் காணப்படும். நம்ம எல்லாமே வறுத்து போடுறதுனால லட்டு சீக்கிரமாக கெட்டு போகாது. வறுத்த தேங்காய் கூட வெல்லம், அது கூட வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி வறுத்து ஆற வச்சுருக்கிற பொரியரிசியை மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வெல்லம், அது கூட வாட்டர் ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதிச்சு வருது. அது கூட ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கம்பி பதம் வர்ற ஸ்டேஜில் இருக்கணும். தேங்காய் வெல்லம் வாட்டர் இது எல்லாமே கரெக்டான ஸ்டேஜ் வந்ததும் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் கொட்டுறேன். இப்போ இதில் நல்லா வதக்குறேன். சூடாக இருக்கும்போதே நல்லா உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கும்போது கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் கையில் ஒட்டாது. எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே காணப்படும். நல்லா வாசமாகவும் இருக்கும். லட்டை உடைக்கும் போது உள்ளே நல்லா உதிரியாகவே காணப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.